வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். எல்லா செல்வங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று என் அன்னை முத்தாரமையை வணங்கி இந்த பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பிரிஞ்சு போன லவ்வர்ஸை எப்படி வசியம் மூலம் சேர்த்து வைப்பது என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். லவ்னா அன்பு, பாசம், உயிர், அட்ராக்ஷன், ஆசை, இப்படி என்ன வேணாலும் வரலாம். இப்போ எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் லவ் பண்ணியோன்னு தான் சொல்கிறாங்கங்க. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிட்டா அந்த பொண்ணை விரட்டி லவ் பண்ணி அவளுக்கு ஃபோன் நம்பரை வாங்கி 24 மணிக்கூரம் அவள்கிட்ட பேசி பசி தூக்கம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அவள்கிட்ட பேசி எப்படி இருக்கா, எங்கே இருக்கா, என்ன பேசணுன்னு கூட தெரியாதுங்க. 24 மணிக்கூரம் பேசுவாங்க, தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, பசி இருக்காது. இப்படி அந்த பொண்ணை அந்த பையன் விரட்டி லவ் பண்ணான். இப்போ நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே போல் ஒரு பொண்ணுக்கு லவ் வந்துட்டா கூட ஒரு பையன் மேலே, அவளும் எப்படியாவது அவனுக்கு சிலம்பரம் வாங்கி எடுத்து பேசி அவனுக்கு மேலே பேசமாக பேசி எடுத்து அப்படி அன்பாக உயிருக்கு உயிராக அவங்க பாசம். அதாவது எனக்கு அவள் எனக்கு மட்டும்தான் பொசசிவ், அங்கே ஒரு பொசசிவ் கூட வந்துடுங்க. அவளும் முடியுமா எனக்கு மட்டும்தான். இப்படி லவ் ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க, நல்லா அன்பாக இருப்பாங்க, உயிராக இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் 2 ஒன்றில் அதாவது பையன் பிரிவான். இந்த பொண்ணு வேண்டான்னுட்டு அப்படியே ஃபோனை பிளாக் பண்ண ஆரம்பிப்பான். கொஞ்சம் ஃபோன் பேச குறைச்சிட்டு பிளாக் பண்ணி போட்டுருவான். இல்லை அவன் டைரெக்டாக சொல்லிட்டு போவான். அதுபோல் பொண்ணுக்கு பையனை பிடிக்கல, இப்படி பொண்ணும் பிரிஞ்சு போவான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன ஒரு வேளை அவன் 2த்துக்குமே பிடிச்சிருந்தா கூட வீட்டில் ஏதாவது கலைஞ்சி வீட்டில் பிரச்சனையாகி சண்டை சச்சரவு, வீட்டில் அடைச்சி வேலைக்கு போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, படிக்கக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க. பையனாலும் அப்படி பண்ணியிருப்பாங்க, பிளாக்மெயில் பண்ணுவாங்க, நாங்கள் செத்துருவோம் அப்படி இப்படின்ட்டு அப்படி பண்ணி ஏதாவது ஒரு வகையில் பிரிச்சிருவாங்க. யாரோ ஒருத்தர் பிரிஞ்சிருவாங்க. ஆண் பிரிவா பெண் பிரிவா, இல்லைன்னா முகமாத்தெல்லாம் உண்டுங்க. இப்போ பையன் வீட்டில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு திருமணம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா உடனே அந்த பையனை கூட்டிகிட்டு போய் ஒரு முகமாத்து பண்ணி விட்டுருவாங்க. அப்போ இந்த பொண்ணை பார்த்தாலே அந்த பையனுக்கு பிடிக்காது, தெரியாது, யாரோ மாதிரி போயிடுவான், வெறுப்பு தான் வரும். அப்படி ஏதாவது ஒரு வகையில் பிரித்து வச்சுருப்பாங்களாங்க. அந்த லவ்வரை வசியம் மூலம் எப்படி சேர்த்து வைக்குது அதான் இப்போ பார்க்கும். இப்படி பிரிஞ்ச பொண்ணுங்க பசங்க யாராக இருந்தாலும் அவங்கள நம்ம எப்படி சேர்க்கணுங்கிறத நான் இப்போ சொல்லிக் கொடுக்கேன். நம்ம வசியம் எப்படி வைக்குது, ஒரு பொண்ணையோ பையனோ எப்படி நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்து வசியம் பண்ணி ஈர்ப்பு சக்தி வந்து ஈர்த்து அவங்கள ஒன்று சேர்த்து உயிருக்கு உயிராக வாழ வைக்குதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கோம். இப்போ எப்படின்னாக்கி ஒரு பையனோ ஒரு பொண்ணோ யாராக இருக்கட்டும், இப்போ ஒரு பொண்ணை நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து சொல்கிறேன். ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் மலர்னு வச்சுக்கிடுங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணணுன்னா, நம்ம வீட்டில் அரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா, அரிசி மாவு நல்லா சந்தனம் எதையாவது குழப்பி அதில் 2 பொம்மைங்க பதுமை, அதாவது ஒன்று ஆண் பதுமை போல் பண்ணணும், இன்னொன்று பெண் பதுமை போல் பண்ணணும். இப்போது பொண்ணு தான் இப்போ வசியம் வைக்க போகிறா பையனுக்கு. அப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போது அந்த பொண்ணுக்கு எந்த பையனை பிடிச்சிருக்கு, அந்த பையனோட நேம், பேர் என்ன, முடிஞ்சால் அந்த பையனுக்கு டேட் ஆஃப் பர்த், இந்த 2ஐயும் எழுதி அவள் அந்த இப்போ நம்ம ஒரு பொம்மை பிடிக்கும்லாங்க, இல்லை பெண் வைக்கதாக இருந்தால் பெண்ணுக்கு பேரால் எழுதி வச்சுக்கிட்டு ஆண் மகனோட பேர், டேட் ஆஃப் பர்த், இந்த பொண்ணோட டேட் ஆஃப் பர்த், இந்த 2ஐயும் அந்த பொம்மையில் எழுதி ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு பாக்ஸ் போல் அதில் போட்டு சேர்த்து இந்த 2 பொம்மையும் நம்ம எப்படி சேர்த்து வச்சிடணும் பார்த்துருங்க. சேர்த்து ஒரே ரூம்குள்ளே வச்சு அடைச்சி வச்ச மாதிரி அப்படி சேர்த்து ஒரு ஏதாவது டப்பாயில் எதையோ வச்சு நம்ம பெரிய ஒரு தாம்பாளத்தில் பன்னீர், சந்தனம், குங்குமம், அர்த்தர், இப்படி மணக்கக்கூடிய வகைகளை வச்சு பச்சை கற்பூரம் முக்கியமாக இருக்கணும், பச்சை கற்பூரம், ஏலக்காய், இந்த 2 கன்ஃபார்மாக இருக்கணும் வச்சு, அதுக்கப்புறம் நல்ல மல்லிகைப்பூவை, பிச்சிப்பூ, நல்ல மணந்தரக்கூடிய பூவை வச்சு அப்படியே நம்ம கோயில் ரூம் இருக்குது பாருங்கள், நீங்கள் பூஜை வைப்பீங்களா அந்த ரூமில் அந்த தாம்பாளத்தில் வச்சு இந்த 2 பொம்மையும் சேர்த்து, அதாவது அந்த ஆண் மகனோட பேர், இந்த பெண் மகனோட, இந்த பெண் என்ன பண்ணன்னா, அந்த பெண் அந்த பையனுக்கு நினச்சிட்டு மனசுக்குள்ளே அந்த பையனை நினச்சி, நீ தான் எனக்கு கணவனாக வரணும், வேறு யாரையும் நினச்சி பார்க்கக்கூடாது, நீ எனக்கு பண்ணதான், எனக்கு மட்டும்தான், நீ தான் என் உயிர், நீ இல்லாமல் நான் வாழ முடியாது, நீ எனக்கு எப்படியும் வேணும், என் உயிர், நீ தான் என் உயிர் உலகம்னு சொல்லி எவ்வளவுக்கு கெஞ்சி எவ்வளோக்கு மனசாரவும் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நல்லா கும்பிட்டுட்டு
அப்படியே தீவார்த்தனை காட்டி அப்படியே உட்கார்ந்து இந்த மந்திரம் ஒரு ஸ்லோகம் நான் சொல்லுவேன். இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஒரு 9 நாள் பண்ணிட்டு வந்தால் அந்த பையனை எங்கே இருந்தாலும் யாரு கூடலும் அஃபேரில் இருந்து போனாலும் யார் முகமாத்து பண்ணாலும் அதெல்லாம் தள்ளி போட்டு இழுத்து வந்து அவள் காலுக்குள்ளே வச்சு நீ தான் என் உயிர் ஒன்று நான் எங்கேயுமே போக மாட்டேன், நான் செத்தாலும் உடலாம் சாவன்னு சொல்லி வந்து உன் காலுக்குள்ளே இருப்பான். அப்புறம் மேரேஜ் பண்ணால் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். இது ஒரு பொதுவான ஒரு வசிய பூஜை. அந்த பூஜை மந்திரம் என்னென்னா நான் சொல்கிறேன். இப்போ அந்த பையனோட நேம் என்ன, நான் அந்த பையனுக்கு பேரை நான் முருகன் வச்சுக்கிறேன். அப்போது அந்த பையன் ஓம் முருகா வசி வசிய குரு குரு ஸ்வாஹா, ஓம் முருகா வசி வசிய குரு குரு ஸ்வாஹா, இப்படி 11 முறை சொல்லிட்டு டெய்லி இப்படி பூஜை பண்ணால் அந்த பையன் கட்டாயமாக உன் வசியத்துக்குள்ளே கட்பட்டு உனக்கிட்ட உன் உயிராக ஒன்று திருமணம் பண்ணுவான். இது ஒரு வசிய பூஜையில் ஒன்று. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த பேராசியை வச்சு பிறந்த டேட்டை வச்சு மாற்றி மாற்றி வசிய பூஜைகள் ஸ்லோகம் சொல்லணும். இது வெறும் பிரிஞ்ச லவருக்காக மட்டும் இல்லை, எந்த ஒரு பந்தத்துக்காகவும் பண்ணலாம் வசிய பூஜை. இப்போ மாமியார் மருமக பிரச்சனைனா அவங்க ரெண்டுத்துக்கும் வசிய பூஜை வைக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனை வந்துடும், அவன் இடத்துக்கு வசிய பூஜை வைக்கலாம். எந்த ஒரு உறவுக்காக இருக்கட்டும், எந்த சொந்த பந்தத்துக்காக கண்டிப்பாக வசிய பூஜை இருக்குங்க. வசியங்கிறது உண்மை நிஜம். எவ்வளவுத்துக்கோ பண்ணி எடுத்து இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் எந்த ஒரு உறவு பிரச்சனையாக இருந்தாலும் பிரிவு இருந்தாலும் அவங்களுக்கு வசிய பூஜை வச்சு அவங்கள சேர்த்து வச்சு சந்தோஷமாக வாழ வைக்கலாம். அவரோட ஜாதகம் பொதுவாக உள்ள வசிய பூஜைகளை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அவரவருக்கும் உள்ள ஜாதகம் ஞானம் இதெல்லாம் வச்சு அவங்களுக்குள்ள எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் எந்த கிரகங்கள் இருக்குன்னு எல்லாம் பார்த்து அதுக்கேற்றபடி வசிய பூஜை வச்சா கண்டிப்பாக சந்தோஷம் வாழலான்னு சொல்லி. அதனால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னவாக எந்த சந்தேகம் இருந்தாலும் என் ஃபோன் நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு. மங்களம் உண்டாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவில் எடுத்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.